கண்ணியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய நிம்மதி, தனிப்பட்ட நம்முடைய வாழ்வின் நிம்மதிக்காக ஒரு 5 விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் எல்லா நாளும் கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால் நாம் நிம்மதியாக இருப்போம். முதலாவது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதரிடத்திலேயும் ஈமானுள்ள ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது சில நிமிடங்களாவது நம்முடைய தனிமையிலே ஒதுக்கி ரப்பிடத்தில் கண்ணீர் விட்டு அழுது துவா செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்மள்கிட்ட வச்சுக்கிறோம். ஒதுங்கியிருந்து ஏதோ ஒரு நேரம், ஒரு தஹஜ்ஜுதுடைய நேரமாக இருந்தால் இன்னும் பாக்கியம், ஒரு நேரம் யாரும் பார்க்கறது அதெல்லாம் இல்லை, ஒதுங்கியிருந்து நம்மை படைத்த ரப்பு அவன் அல்லவா, நான் யார்கிட்ட கண்ணீர் விட முடியும் ரப்பே, யார்கிட்ட நான் கையேந்த முடியும், தகுதி உள்ள உன்னிடத்தில் ஏந்துகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்தால் நம்முடைய அடிமைத்தனம் வெளிப்படும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடமாவது நம்முடைய எல்லா விதமான மன கஷ்டங்களையும் இறக்கி வைத்து விடக்கூடிய பாக்கியம் நிறைந்த ஒரு துஆவை ஏதோ ஒரு நேரத்தில் நம்முடைய கல்விலிருந்து கண்ணீர் வடித்து ரப்பிடத்தில் வெளிப்படுத்தி தெரிந்து விட்டோம் என்று சொன்னால் நிம்மதியான வாழ்க்கைக்கு அது அடிப்படை. 2வது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது குர்ஆனை ஒரு பக்கமாவது ஓதணும். பள்ளிவாசலுக்கு 10 குர்ஆன் வாங்கி வைங்கன்னா ஆட்கள் இருக்குது, ஓதுறதுக்கு தான் அழகான. அதனால் ஒரு பக்கமாவது குர்ஆனை என்று நான் பார்க்கவில்லையோ ஓதவில்லையோ அன்று என்னுடைய வாழ்நாளில் மிக கெட்ட நாள் என்று சொன்னார் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால் ஒரு பக்கமாவது குர்ஆன் எடுத்து ஓதணும். சில உஸ்தாத்மார்கள் எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட பிற என்னன்னு நான் கேட்டால் உடனே சொல்லிடுவாங்க. இன்னைக்கு பிற எத்தனை டேட்டை கூட ஞாபகம், பிறையாகவும் தெரியாது, என்னன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. காரணம் என்னென்னா, அன்னைக்கு அந்த ஜுஸு ஓதிருப்பேன்னு சொன்னான், அன்றைக்கி நான் அந்த ஜுஸு ஓதி இருக்கிறேன், அந்த ஜுஸு தஹஜ்ஜுதில் நான் ஓதி தொழுதுருக்கிறேன்னு சொல்லுவாங்க உண்மையானவர்களே. அதனால் கொஞ்ச நேரமாவது அல்லாஹுடைய வேதத்தை வான்மண்டலத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே கியாமத்து நாள் வரை ரப்பு தந்த பேர் அற்புதம். அல் குர்ஆனு ஹப்லுல்லாஹில் மதீன் மன் கால பிஹி ஸதக வ மன் அமில பிஹி ரஷத வ மன் இஅ்தஸம பிஹி ஃபகத் ஹதா இலா ஸிராத்தின் முஸ்தகீம். வான்மண்டலத்திற்கு பூமிக்கும் கியாமத்து நாள் வரை உள்ள பேரற்புதமான ஒரு கயிறு. அதனால அது ஓதக்கூடிய கொஞ்ச நேரமாவது எடுத்து பார்த்து ஓதக்கூடிய, பார்த்தாலே நமக்கு வணக்கமாகக்கூடிய இபாதத்தாகக்கூடிய அதிசயம் உள்ள ஒரு செய்தி. 3வதாக நாம் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது திக்ர் செய்யும். ஏதோ ஒரு திக்ர் நேமமாக அல்லாஹ் காலையில் மாலையில் திக்ர் செய்ய சொல்லி சொல்கிறான். திக்ருடைய பயன்பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அல்லாமா இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கென்று ஒரு தனி நூல் எழுதியிருக்கிறார்கள், அற்புதமான நூல். திக்ரினால் ஏற்படக்கூடிய பயன்களை குறித்து அதனுடைய ஆயாத்துகள் ஹதீதுகளை கொண்டே தொகுத்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். திக்ரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. அதனால கொஞ்ச நேரமாவது ஒதுங்கி இருந்து ஏதோ ஒரு திக்ர், என்ன சிறுத்து ஏதோ ஒன்று என்னது சொல்ல, நீங்கள் ஏதாவது ஓதிட்டு வாங்க. ஒரு 450 தடவை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், ஒரு 15 நிமிஷம் ஆகும். தினந்தோறும் ஓதி பழக்கப்பட்டுட்டா ஓதிட்டு வாருங்க. அல்லாஹ் 3 பாக்கியத்தை சொல்கிறான். இந்த திக்ர் ஓதுனா குர்ஆனில் 3 பாக்கியம் அல்லாஹ் சொல்கிறான். 3 பாக்கியம். ஃபன்கலபு பி நிஅமத்தின் மினல்லாஹ் வ ஃபضலின் லம் யம்ஸஸ்ஹும் ஸூ வத்தபஉ ரிضوانல்லாஹ். விளக்கி சொல்லல, நிஅமத்துகள் நம்மை தேடி வரும். இந்த திக்ரை ஓதினால் நிஅமத்துகள் நம்மை தேடி வரும் அல்லாஹ் சொல்கிறான். 2வது, அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியங்களில் எந்த கெடுதலும் வராது. அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியம் ஃபضல், ஏதோ ஒரு அருள், உலகியல் ரீதியான ஏதோ, அதில் எந்த கெடுதலும் வராது. 2வது அல்லாஹ் சொல்றான். 3வது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். குர்ஆனில் ஒவ்வொரு திக்ருக்கும் உரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி குர்ஆனில் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல்லாஹ், எவ்வளோ அற்புதமான திக்ருங்க. யாரும் எந்த கட்டத்திலும் எந்த நிலையிலும் வந்து உதவி செய்யலாத அந்த நேரத்தில் அந்த திக்ர் ஹஜ்ரத் நபியுல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாயகமே இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும்தான். அல்லாஹ் அந்த ஆயத்தில் பின்னால் என்ன சொல்றான், வ கதாலிக நுன்ஜில் முஃமினீன், இதுபோல் மூமின்களுக்கும் நாம் ஈடேற்றத்தை அளிப்போம், கவலையை போக்கி அவர்களுடைய சிரமங்களிலிருந்து மீட்சியை கொடுப்போம் நல்லா சொல்றானே பார்க்கலையான்னு கேட்டாங்க.
இது மாதிரி குர்ஆன்லேயும் நிறைய திக்ர் இருக்குது, ஹதீஸ்லேயும் நிறைய திக்ர்கள் இருக்குது. ஒவ்வொரு நேரத்திலும் பள்ளிக்கு நடந்து வர்றோம், ஒரு 100 தடவை அதை ஓதிக்கிறோம், ஒரு 100 தடவை இந்த திக்கரை ஓதிக்கிறோம். அப்படி ஒரு நேமமாக திக்கரை பழக்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னமல் அமாலு பின்னியாத்துங்கிற ஹதீஸை கொண்டு தொடங்குறாங்க, ஒரு திக்கரதை கொண்டு தான் முடிக்கிறாங்க. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இன்தர் ரஹ்மான். 2 வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது, ரப்பினுடைய தராசை நெருக்கக்கூடிய, நன்மையை நெருக்கக்கூடிய தராசிலே கனமானது, ரஹ்மானுக்கு ரொம்ப நேசமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். போதும். நீ கேரளத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மகரிபுக்கு முன்னால் பள்ளிகளில் என்ன செய்வாங்க, சத்தம் போட்டு ஓதக்கூடிய ஒரு பழக்கம், எல்லாரும் சேர்ந்து ஓதக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது இல்லையா? அவ்வளவு மாண்பான திக்கர்கள். அதனால் ஏதோ ஒரு திக்கரை நேமமாக செய்து வரக்கூடிய ஒரு பழக்கத்தை காலை மாலையில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதோ குறைஞ்ச அளவாவது ஒரு சின்ன சதக்கா, ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா கொடுக்குறோன்னு வைங்க, ஒரு கேட்டு வர்றார், ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், ஏதோ ஒரு சதக்கா. சதக்கா இல்லாமல் நம்முடைய நாள் கழியக்கூடாது, ஒரு நாள் கூட கழியக்கூடாது. இதை நம்முடைய வாழ்க்கையில் பேணுதலாக்க வேண்டும். அதை போல் இங்கே அடிப்படையாக வைத்து, எதை அடிப்படையாக வைத்து இந்த பெருவிழா நடத்தப்பெறுகிறதோ அந்த மாண்பான மஸ்ஜிதினுடைய அசல் விஷயம் தொழுகை. ஒவ்வொரு நாளும் 5 கால தொழுகையை நம்ம ஹிசாப் பார்க்கணும். இதிலிருந்து தொழுதுட்டோமா கரெக்டான. தொழுகையாளிகளை பொறுத்தவரையில் தஹஜ்ஜத் தொழுகை அவங்க ஃபர்து மாதிரி ஆக்கிக்கிறணும். தொழுகாதவங்க 5 தொழுகை கரெக்டாக தொழணும். தொழுகையாளிகளாக இருக்கிறவங்க அவங்க தஹஜ்ஜத் தொழுகையை நியமமாக பேணிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நியத் வைக்கலாமா? பாக்கியமானது. உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உதித்த நேரம், அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்ட நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், நுபுவத்து வழங்கப்பட்ட நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸில் ஜவாரில் குன்னஸ் والليل إذا عسعس والصبح إذا تنفس إنه لقول رسول كريم. விளக்கம் சொல்லல, ஹஸரத் மாட்ட கேட்டுக்காங்க. அது உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாக நுபுவத்தை கொடுத்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அது மாதிரி அல்லாஹ் அடியார்களோடு நெருங்கி வரக்கூடிய நேரம் அந்த தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தஹஜ்ஜுதை பற்றி மாத்திரம் இஷாரத்தன் கினாயத்தன் சராஹத்தன் 40 இடத்துக்கு மேலே அல்லாஹ் சொல்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க இல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி கிணத்துல தள்ளி விட்டோம், நினைச்சாலே மனசில் வேதனையாக இருக்குது, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களுடைய தகப்பனார் அவர்களை எங்களுக்காக நீங்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க, ஒரு நேரம் இருக்குது அப்போ நான் செய்கிறேன்னு சொன்னான். அது தஹஜ்ஜுத் நேரம்னு எழுதுவான். ஒரு 40 நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தஹஜ்ஜுதில் நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அது கபூலாகும். அதனால தொழுகை பொதுவாக, குறிப்பாக தஹஜ்ஜுதினுடைய தொழுகை, இந்த 5 விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பேணிக்கிறோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நசீபை தந்தரல் புரிய வேண்டும். அருமையானவர்களை, முதலாவது துஆ. துஆ கொஞ்ச நேரமாவது துஆ செய்யக்கூடிய பழக்கம். 2வது குர்ஆனுடைய ஆயாத்துகளை சில ஆயாத்துகளாவது ஓதக்கூடிய ஒரு உயர்வான தன்மை. 3வது திக்ர், அதை நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சதக்கா, அதாவது ஒரு சதக்காவுடைய தன்மை, அது அஸ்ஸஹி ஹபீபுல்லாஹ் வலவுகான ஃபாசிகா. உலகத்தில் சில பாவங்களை செய்தாலும் சரி, யார் சதக்கா செய்கிறாரோ அல்லாஹ்வுடைய நேசர்னு வருது, அல்லாஹ்வுடைய நேசர். அது அந்த பண்பு நம்மள்கிட்ட வளர்த்துக்கிறோம். நிறைவாக நம்முடைய தொழுகை, குறிப்பாக தஹஜ்ஜுத். அருமையான பெருமக்களே, அதனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதிக்கு என்ன செய்யணும்? ஹஜ்ரத், 2 விஷயம்தான். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு 2 விஷயம்தான். 2 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரி சாரி போதும். எதை சொன்னாலும் சரி, ஏன் இப்படி செய்தீங்க, சாரி, முடிஞ்சு போச்சு. குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகிடும். விரிவாக சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் அருமையான பெருமக்களே, நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு உள்ள ஒரு தொடர்பு, அதனுடைய ஒரு பெருவிழா. அதற்கு ஆதங்கப்பட்டாங்க ஊர்க்காரங்க, பல்வேறு இடத்திலிருந்து உள்ளவர்களெல்லாம் இங்கே ஒட்டுமொத்தமாக பார்க்கிறேன், உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறேன், என்னால் பேச இயலலைன்னு சொன்னாங்க.
பணிவோடு உங்களிடத்தில் கேட்கிறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி ஏதாவது ஒரு விழா, குறிப்பாக நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருவிழாவை நீங்கள் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு ஒரு சிறப்பான மௌலிது மஜ்லிஸ் வச்சு ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாத பெருவிழாவை நடத்தி அதன் பேரால் நீங்கள் மக்களுக்கு ஒரு உணவையும் தானமாக கொடுத்து பாருங்கள். ஊர் செழிப்பாயும் எல்லா நிலையிலையும் பாக்கியமாயிடும். ஏன்னா ஒரு ஊரினுடைய கண்ணியம்ங்கிறது மஸ்ஜிது தாங்க. ஒரு ஊரினுடைய சிறப்பும் செழிப்பும் மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டுதான். ஒரு சமுதாயத்தினுடைய சிறப்பும் உயர்வும் மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டுதான். நான் விரிவா சொல்லல. ஒரு ஊரினுடைய சிறப்பிற்கும் ஒரு சமுதாயத்தினுடைய சிறப்புக்கும் உயர்வுக்கும் அடிப்படை மஸ்ஜித். அதனால்தான் நமது உயிரினை மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போன உடனே முதல்ல அவர்கள் மஸ்ஜிதைத்தான், அந்த பணியைத்தான் அவர்கள் மேற்கொண்டார். அதனால ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஊரினுடைய மாண்பும் கண்ணியமும் சிறப்பும் மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டதுதான். நம்முடைய ஈமான், நம்முடைய கல்வி, நம்முடைய வணக்கம், நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய வியாபாரம், நம்முடைய திருமணம், இம்மை மறுமை சம்பந்தப்பட்ட அனைத்து நெறிகளுமே மஸ்ஜிதில் வைத்துத்தான் நமக்கு கற்றுத்தந்தார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீன் துன்யாவினுடைய மொத்தமும் அதனுடைய கல்விக்கூடமாக திகழ்ந்தது மஸ்ஜிதுகள் தான். சுப்ஹானல்லாஹ், பள்ளிவாசல்ங்கிறது வெறும் பள்ளி அல்ல, அது ஒரு மருத்துவமனை, அது ஒரு பல்கலைக்கழகம், அது சுகாதாரத்தினுடைய மையம். ஈமானுடைய 70க்கும் மேற்பட்ட அம்சங்கள் இங்கிருந்து தான் கற்றுத்தரப்பட்டது. உலகத்திலேயே ஆக சிறந்த இடம் ஹைருல் பிகா என்று வருகிறது, அஹப்புல் பிகா என்று வருகிறது. ஊரிலேயே ஆக சிறந்த இடம், ஊரிலேயே அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம். ஊருக்கு வர்ற ரஹ்மத் பதில் அங்கதான் இறங்குது, அங்க இருந்தா பங்கு வைக்கப்படுது, அங்க இருந்தா உலகத்தில் பங்கு வைக்கப்படுது, ஊருக்கு பங்கு வைக்கப்படுது. அதனால ஊரில் சிறந்த இடம், அது மாதிரி உலகத்திலே இடங்களில் ஆக சிறந்த இடமாக அமைந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, எல்லா விதமான நன்மைகளுக்கும் காரணமாக அது அமைந்திருக்கிறது. உலகத்திலேயே அமல்களில் சிறந்த தொழுகை அங்கேதான் நிறைவேற்றப்படுகிறது. தொழுகையினுடைய தாரக மந்திரம் அல்லாஹு அக்பர். தொழுகையினுடைய தாரக மந்திரம் அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர்ங்கிற ஒரு வாசகம் நம்ம சாதாரண அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அக்பர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு முஃமினான மனிதன் ஒரு நாள் ஒரு ஃபர்தான சுன்னத்தான வாஜிபான தொழுகைகளிலே அல்லாஹு அக்பர் என்று எத்தனை தடவை சொல்கிறான் என்று கணக்கிட்டால் 350 தடவைக்கும் மேலே நாம் சொல்கிறோம். விளங்கி சொல்றோமாங்க? கப்பிர்ஹு தக்பீரா, அல்லாஹுவை நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். அல்லாஹ் சொன்னான். அல்லாஹு அக்பர் கௌலுல் அப்தி அல்லாஹு அக்பர் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. அல்லாஹு அக்பர் என்ற சொல் இந்த உலகம், உலகத்திலே உள்ள எல்லாவற்றையும் விட மேலானது. இந்த அல்லாஹு அக்பர் நமக்கு என்ன பாடத்தை சொல்லுது? பாங்கில ஒரு நாளைக்கு 50 தடவை, ஒரு நாள் முழுவதும் கணக்கிட்டால் 50 தடவை பாங்கிலே அல்லாஹு அக்பர். பதில் சொன்னோம் சொன்னா அதையும் கணக்கிட்டால் 50. பாங்கில மாத்திரம் பதில் சொல்வதற்கும் பதிலுக்கும் சேர்த்து 50 தடவை அல்லாஹு அக்பர். இனிமே இகாமத் இருக்குது, தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவும் இருக்கிறது, ஒவ்வொரு கட்டத்திலேயும் அது மனிதர்களிடத்தில் உருவாக்க வேண்டிய பண்புகள் நிறைய. இந்த அல்லாஹு அக்பர் என்ற அந்த உன்னதமான சொற்றொடர் சாதாரணமானதல்ல. தொழுகையில் மாத்திரமல்ல, வாங்கில் மாத்திரமல்ல, சாதாரணமானதல்ல. தனியாக சொல்லக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல தீ பிடிச்சா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதா ராய்துமுல் ஹரீக் ஃபகப்பிரு. ஒரு இடத்துல தீ பிடிச்சா அல்லாஹு அக்பர்னு சொல்லுங்க. ஃபஇன்ன தக்பீர துத்ஃபிஉஹு, தக்பீர் தீயை அணைக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்பீர் தீயை அணைக்கும். சொல்பவர்கள் சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர்ங்கிறது மாத்திரம் நாம விளங்கிட்டா, அதனுடைய தத்துவங்களை, அதனுடைய உன்னதத்தை, அதில் இருக்கக்கூடிய மேன்மையை நாம் விளங்கி விட்டோம்னு சொன்னா, ஒரு தடவை அல்லாஹு அக்பர்ங்கிறத கண்ணீர் வடிக்காம நம்மளால சொல்ல முடியாது. அவ்வளவு உன்னதமான ஒரு நிலை அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! அல்லாஹு அக்பர்ங்கிறது பல கட்டங்களிலே நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. ஒவ்வொரு இடம் மாத்திரம் அல்ல, எல்லா இடத்திலையும் அது நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடத்தில் முதலாவது பாடம் என்னன்னு சொன்னா, அது சொல்லி தரக்கூடிய பாடங்களிலே
பொதுவாக மனுஷனுக்கு நான் பெரியவன்கிற எண்ணம் இருக்கும், அந்த பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் மனுஷனுக்கு இருக்கும். கல்வியினால், செல்வத்தினால், செல்வாக்கினால், பதவிகளினால், பல்வேறு தனித்தன்மைகளால ஒரு கெத்து, ஒரு நெஞ்ச நிமித்திர தன்மை மனுஷனுக்கு இருக்கும். ஆனால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தை இருக்குதே, அந்த அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தை அதனுடைய பிரம்மாண்டம் சாதாரணமானது. நாம நம்மளை பெருசாலும் நினைச்சோன்னு வைங்க, நம்மளை உலகத்திலேயே அதிகமாக மனிதர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை 2 தானாங்க. 2 வார்த்தை தான் உலகத்தில் மனுஷர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம். ஐ மை, நான் என்னுடைய, நான் என்னுடைய. ஒரு ஆள் பேசுறதுல பாருங்களேன், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாருன்னு, என்னுடைய எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. உலகத்திலே அதிகமாக மனிதர்கள் பயன்படுத்தும் வார்த்தை அதுதான். அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். நம்முடைய கல்வியினால், செல்வத்தினால், செல்வாக்கினால், பதவிகளினால், வேறு தன்மைகளினால் நாம பெரிய ஆளு நினைக்க ஆரம்பிச்சோம்னா, ஒரே ஒரு சின்ன வரலாறு சொல்கிறேன். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மஸ்னவியில ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு ஈ, அந்த ஈட்ட சொல்லப்பட்டுச்சான், கடல்னு பிரம்மாண்டமான ஒன்று இருக்குது, பிரம்மாண்டமான கடலில் கப்பல் ஒன்று இருக்குது, அந்த கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமின்னு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஈட்ட சொல்லப்பட்டுச்சு. அப்படியா, அவ்வளோ பிரம்மாண்டமானதான் அப்படின்னு அந்த ஈ நினச்சிக்கிட்டு இருந்து 1-2 நாள் கழிச்சு ஒரு இடத்துல கழுத சிறுநீர் கழிச்சிருந்துச்சான். மௌலானா ரூமி சொல்கிற உதாரணம், ஒரு இடத்துல கழுத கொஞ்சம் சிறுநீர் கழிச்சிருந்துச்சான். அந்த சிறுநீருக்கு மேலே ஒரு புல் ஒன்று இருந்துச்சான், சின்ன புல்லுங்கண்ண. அந்த புல்லுக்கு மேலே போய் இந்த ஈ உட்கார்ந்துச்சான். கடல் என்ன கடல், நானும் கடல்ல கப்பலை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாலுமின்னு சொல்லிச்சான். அது கடல் என்ன கடல், இதோ நானும் கடலில் தான் செல்கிறேன், கப்பலில் செல்கிறேன், கப்பலை செலுத்தும் மாலுமியா நான் இருக்கிறேன்னு அந்த ஈ நினைச்சா எப்படியோ அது மாதிரிதான் நாம பெருசுன்னு நினைச்சான். அல்லாஹு அக்பர்னு சொல்ற நேரத்தில் பல நேரங்களில் நாம நம்மளை ஏதாவது ஒரு வகையில் நினைச்சோம்னு சொன்னான். பெருமக்களே, இந்த ஞாபகத்தை மௌலானா ரூமியினுடைய ஞாபகம் நமக்கு வந்துடும். அல்லாஹு அக்பர் என்பது நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை, பாடங்களை சொல்லித் தருகிறது. அந்த உன்னதமான உச்சாடானம் சொல்லப்படக்கூடிய இடம்தான் பாங்கின் வழியாக, இகாமத்தின் வழியாக, தொழுகையின் வழியாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு 350 தடவைக்கு மேல் சொல்கிறான். ஹஜ்ஜிலே தவாஃபை ஆரம்பிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, கல்லறியப்படும் பொழுது சொல்லப்படுகிறது, தக்பீரின் பொழுது சொல்லப்படுகிறது, அறுத்து கொடுக்கப்படும் பொழுது சொல்லப்படுகிறது. பல்வேறு தனிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் சொன்னாங்க. இது ஆராய்த்து ஒரு ஹரீக ஃபக்கபிரு, நெருப்பை கண்டால் தக்பீர் சொல்லுங்கள், ஃபைன்ன தக்பீர துத்ஃபிஹு, தக்பீர் நெருப்பு அணைக்கும்னு சொன்னாங்க. அதனால இந்த அல்லாஹு அக்பருடைய மகத்துவத்தை விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே பெருமையை விட்டு நம்மை நீக்கிக் கொள்ள வேண்டும். பெருமையை விட்டு நீக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றுருவோம். அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த நசீபை நம் எல்லோருக்கும் தந்தரல் புரிவானாக. பாக்கியமான இந்த நிகழ்வை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமையோடு வாழக்கூடிய நசீபை தந்தரல் புரிவானா. நன்மையான காரியங்களில் அல்லாஹ் நம்மை முன்னோடிகளாக ஆக்கி அருள்வானாக. எல்லா விதமான கெட்ட குணங்கள், பெருமை, பொறாமை, பேராசை, புறம்பேசுதல் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹைரான தீனையும், ஹைரான துன்யாவையும், ஹைரான ஆகிரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய அந்தரங்க ரகசிய வாழ்க்கையை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி அருள்வானாக. நம்முடைய வெளிரங்க வாழ்க்கையும் அல்லாஹ் அழகானதாக ஆக்கி அருள்வானாக என்று துவா செய்து கொண்டு எங்களுடைய மேலான துவாவையும் நான் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.